இன்னைக்கு சீட்டாட்டத்துக்கு ஏதாவது சிக்குதான்னு பார்ப்போம். இதை எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்களே. ஒன்னையும் காணமே. ஒன்று எல்லாத்தையும் மேலே தொங்க விட்டுறாங்க, இல்லாட்டி சைடில் சோகத்தில் மாட்டிடுறாங்க. ஏய், இது யார் ஃபோனு? மாப்பிள்ளையோடது மாதிரி தெரியுதே. வெயிட்டாக இருக்குது, கொண்டு போய் வச்சா ஒரு 100-200 கிடைக்கும் போல இருக்க. இதை பேசாமல் இன்னைக்கு ஆட்டையை போட்டுற வேண்டியதான். சொந்த பந்தத்துக்கு இல்லாததா? மாப்பிள்ள. ஐயோ நான் இல்ல. என்னத்த காப்பி? காப்பியா? படக்குன வந்தோடனே கிடக்கு நாய் போச்சு. மாப்பிள்ள நீ சாப்பிடுறியா? நான் கொஞ்சம் வெளியே போகணும். ஏன்டா இப்படி பேசுற? அம்மா, இங்க என்னோட செல்போன் வச்சிருந்த பாத்தீங்களா? இல்லையே. மாப்பிளைக்கு இதே வேலை. சின்ன வயசுல இருந்தே இப்படித்தானே, எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேடும். அப்படி இங்க வச்சிருந்த என் மொபைல காணோம், நீ பாத்தியா? என்ன சத்தம்? இங்க எதை வச்சீங்க? என்னத்த காணோம்? ஏங்க, அவன் செல்போன் இங்க வச்சிருந்தானா பாத்தீங்களா? இல்லையே, நான் காலையில இருந்து இங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், பார்க்கவே இல்லையே. மாமா நான் தோப்பு வரைக்கும் போறேன், காப்பி சாப்பிடுறீங்களா? இல்ல நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க மாப்ள. இந்த வீட்ல எல்லாமே மிஸ்டரியா இருக்கு. டேய், ஒரு செல்போனுக்கு போய் ஏன்டா இப்படி கத்துற? அந்த செல்போன் விலை 20,000 ரூபாய், அதுவும் புது போன். 20,000-மா? உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது புரியுதா? மாப்பிள்ள எனக்கு புரிஞ்சு போச்சு. 20,000 ரூபாய் போனா அது. இத போய் இவ்வளவு லேட்டா சொல்ற? மாமா இத மாட்டு ஊத்திருங்க, எனக்கு அவசரமா ஆத்து பக்கம். என்னப்பா இது? இங்க வச்சிட்டு எப்படி காணோம்? இல்லங்க. என்ன? எங்க போறீங்க நீங்க? மாமா தோட்டத்துல காய் போடுறாங்களா, பாக்க சொன்னாரு. போய் சொல்லாதீங்க. அந்த வெட்டி கும்பலோட சேர்ந்து சீட்டாட போறீங்கல்ல? கொஞ்ச நேரம் கூட உங்களால வீட்ல இருக்க முடியாதா? உள்ள போங்க. சிங்கத்தை கூண்டுல அடைச்சு வேடிக்கை பாக்குறீங்களாக்கு? சிக்க வச்சிருவாங்க உங்களுக்கு. ஏய் என்ன மாப்பிள்ள, செல்போன் காணாம போனதுக்குலாம் போலீஸ்க்கு போன் பண்ணிக்கிருக்க? நான் வேணா உனக்கு வேற வாங்கி தர்றேன். யாருக்கு போன் பண்றேன்னு இப்ப தெரியும். சரி பண்ணிக்க. என்ன இந்த நேரத்துல ஐஸ் வட்டிக்காரன் மணி அடிக்கிறான்? இவனுக்கு நேரங்காலமே தெரியாது. இல்லையா? எடியா? எது உள்ள இருக்கிறது எடு. என்னது? செல்போனுதே. சொந்த வீட்ல திருடி உனக்கு வெக்கமால? ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு மாப்ள. என்னடா சொன்ன? யார் மேல கை வச்சு தெரியுமா உனக்கு? ஆஃப்டர் ரோட்ல திரியிற ஒரு பொறுக்கி மேல கை வச்ச. சில்ற பிரச்சனை. என்ன மாப்ள? சின்ன பையன். ஊர சுத்துற ஒரு வெட்டி பையல கூட்டி வந்து வீட்ல உட்கார வச்சிருக்கீங்க. சரா டேய். ஏய் உட்றா மாப்ள இங்க வா. மாமா நீ கொஞ்சம் உள்ள போங்க. அத்த வேலையை பாருங்க. ஏய் உள்ள போடி. இங்க என்ன டிராமாவா காட்டுறாங்க? போ. ஏன்பா கிண்டி விட்டா தாம்பரம் தானே? கிண்டாம விட்டாலும் தாம்பரம் தான். போடா. நானே ஊர் பேர் தெரியாம முழிச்சுக்கிருக்கேன், என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டேன். ஏது இம்புட்டு பணம்? உங்க அப்பங்கிட்ட இருந்து நவுட்டிட்டியா? அதெல்லாம் உங்க புத்தி. பாட்டி கொடுத்த பணம் வச்சுக்கோங்க. பாட்டி கொடுத்துச்சா? ஆமாங்க. அது சாக கிடக்கிறப்போ இந்த பணத்தை கொடுத்து என் பேரனுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் போது இது கொடுன்னு சொல்லுச்சு. பாட்டி நீ உயிரோட இருக்கும்போது என் மேல உறுத்தா இருந்த. செத்ததுக்கு அப்புறமும் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி உங்க ஆத்தா எப்பாவது பண்ணிருப்பாளா? இந்த பணம் பூரா எனக்கு தானே. எதுக்கு? திரும்ப சூதாடுறதுக்கா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன். வெளியில ஆட்டோக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. போய் ஒரு சிட்டிங் போட்டேன்னு வையி, சிங்கம்பட்டியில விட்டதெல்லாம் இங்க பிடிச்சிருவேன். வரேன். இது பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணீங்க நான் ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன். ஆத்தாடி எனக்கு கிதக்குங்குதே. நான் ஏண்டி அதெல்லாம் பண்ண போறேன்? இந்த பணத்தை வச்சு நான் என்னதான் பண்றது சொல்றேன். போய் 2,000 ரூபாய் வாடகையில ஒரு வீட்டை பார்த்துட்டு வாங்க. 2,000? அப்புறம் மீதி 8,000 எது கொடுத்த? 5 மாசம் அட்வான்ஸ் கொடுக்க வேணாமா? ஓ ஆமா, அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. நல்ல கோளாறு தாண்டி சொல்றேன். இங்கே 1 ஹவர்ல வீட்டோட வராட்டி செருப்பாலடி. இதாப்பா இது சைதாப்பட்டா தானே? இது என் தோல் பட்டாடா, கையேடுறா கிறுக்கு போயில. இன்னும் அட்ரஸ் தான் சுத்திக்கிறியா? போடா போ. ஒரு மாதிரியா தான் திடுறாங்க. எதுக்கும் நீ கொஞ்சம் சூதானமாவே இரு. வேட்டு வீராச்சாமி. ஏ பிச்சைக்காரா, இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த வேட்டு வீராசாமியை கூட்டாடா. அச்சன் வச்சுக்கோ, செவுலவெல்லாம் பகிலு பிகிலு ஊதும். அப்படின்னா நான் தான் வேட்டு வீராசாமி. ஓ இதுதான் என் ஆபீஸ். பிரேக்ஃபாஸ்ட் துண்ண சொல்ல டிஸ்டர்ப் கொடுக்குற கைத. கொக்க மக்கா, இதுதான் உன் ஆபீஸா? அது சரி, என்னையா சைவ அசைவம்னு கறிக்கடை மாதிரி போட்டிருக்க? கீழே இப்ப வீட்டெல்லாம் பிரிச்சுட்டானுங்க. கவுச்சு துன்றவங்களுக்கு ஒரு வீடு, கவுச்சு துண்ணாதவங்களுக்கு ஒரு வீடு. நீ எப்படி வச்சா நான் வச்சா? நாங்கெல்லாம் விருந்துக்கு போன இடத்துல இலையில நள்ளி எலும்பு விழலன்னு வையேன், போட்டவன் விழா எலும்ப வெட்டுறா கோஷ்டிடா. சரி எனக்கு ஒரு 2,000 ரூபாயில வீடு வச்சரியா? 2,500ல ஒரு வீடுக்குது, ஓகேவா? ஏய் 2,000க்கு மேல 1 ரூபானாலும் ஏன் பொண்டாட்டி என்னைய பிரிச்சு மேஞ்சிருவாள்ல. சோக்கா காட்டுறான் வா. ஓண்டியா தொப்பார் நைனா ஊட்ட காட்டுறேன். ஊடு புச்சிச்சின்னு வச்சுக்கோ. புச்சிக்கிச்சா அப்படின்னா? ஊடு புச்சிச்சின்னு வச்சுக்கோ. 1 மாசம் கொடை கூலி துட்ட கமிஷனா வெட்டிடணும்.
டபாய்ச்சா மௌன பேஜாராயிடுவான் அம்மா. ஏய் அதெல்லாம் கோளாரா வச்சிருக்கோம்ல குடுத்துருவியா? ஆ. ஏன்பா இந்த தமிழ் செம்மொழி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, ஆமா. அதை நான் இம்புட்டு நாளா நம்பலையா, ஆ. இப்பத்தே நம்புறேன். எத்தா வச்சு சொல்ற? இந்த கிழிஞ்ச வாயில இருந்து வந்துச்சே தமிழ், அதை வச்சுதான். எட்ரா வண்டிய 7:30 கூட்டாத. வா குந்து குந்து. என்ன குந்தோ என்ன சந்தோ. ஓகேவா? எம்புட்டு வாடகை 5000 ரூபா. இதெல்லாம் நமக்கு கட்டுப்படியாகுது. நவுத்து நவுத்து வண்டியை நவுத்து. என்ன படக்குன்னு வண்டி பஜாருக்கு வந்துருச்சு. அதான் நான் மெட்ராஸ் ஆ. ரொம்ப தொலைவு போனோம். நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிடுறியா? வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டோமாக்கு. இறங்கி வா. ஆ. இது வேற பெருசே 2 ஸ்ட்ராங் டீ. தாங்க 2 டீ போட்டு கொடு. நான் அத்தியா பாத்து நிக்கிற வட துண்டியா? அதெல்லாம் வேணாம், போ வயிறு கடமுடான்னு சவுண்ட யோ கொடுக்கும். எம்டி ஸ்டமக்ல டீ சாப்பிட கூடாதியா, உள்ள விடு. அப்படிங்கிறியா? ஆமா. ஏ என்ன குடுத்துட்டு பிடுங்குத? சும்மாரியா பல்ல இங்கிலீஷ் பேப்பர் எடு. இங்கிலீஷ் பேப்பரா? நீ ரொம்ப படிச்சவனா ஐயா? உன் கொச்சல் பெரும் கொச்சல்யா. ஆ. இங்கிலீஷ் பேப்பர் தான் குவாலிட்டி. ஆ. இத அப்படி வச்சு மடிக்கி பிரஸ் பண்ணேன்னு வெச்சுக்கோ, ஆ. நல்லா என்ன உறிஞ்சும். ஓ. ஆயில்லாம் உள்ள போச்சுன்னு வெச்சுக்கோ, ஆ. கொலஸ்ட்ரால் பாடி டொல்த்தி ஆயிடும். ஆ. இப்ப சாப்பிடு. ஆ சரி. நீ என்னத்துக்கே ஃபீல் ஆகுற? இல்ல பூ, நீ என் மேல காட்டுற பாசத்தை பார்க்கும் போது ஆ. செத்து போன என் பாட்டியே நேரா நிக்க மாதிரி இருக்கே. ஆயா அப்பிட்டாவ தான் செய்யும். அப்பிட்டுனா புட்டுகிறது என்ன வேட்டே வைட்டு பாத்தியா அம்மிக்கிட்டுக்கிறா போலக்குதே. சரி மம்மே. ஸ்கூல் பக்கம் தானே போற. காலைல குழந்தைங்க நாஸ்தா துண்ல இத குத்துறியா? இந்தா என் குழந்தை கூட நாஸ்தா சொல்லுமா? இதுக்கு போய் ஃபீல் ஆகுற? இந்தா 7 வடை கொண்டு போய் கொடு. லஞ்சுக்கு பிரியாணி போற குஜாலா போ. ஏன்பா ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கா கொடுத்து விடுற? ஆமா, கடையேழு வள்ளல் மாதிரி நீ வடையேழு வள்ளல் நீ பா. ஏன் அடிக்கடி ஃபீல் ஆகின்னு ஹெல்ப் பண்ண பல்ப் ஆயிடுற? உள்ள விடு சீக்கிரம், வீடு பார்க்கணும்ல. சோகுட்டியா யோனி தம்மடிப்பியா? கஞ்சாவே அடிப்பேன், இப்ப நிறுத்திட்டேன். ரொம்ப நல்லது. ஒரு பாக்கெட் சிகரெட் குடியா? சிகரெட் இங்க பிடிக்க கூடாதுப்பா, போலீஸ் பிடிச்சிரும். ஏ என்ன நீ கடைக்குள்ள கட்டுக்கட்டா வச்சு வித்துக்கிருக்க? ஒன்னே பிடிக்காத போலீஸ் தான் குடிக்கிறீங்களா வந்து பிடிக்கிறாக்கு? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். நல்லா போட்டாங்கடா ரூல்ஸ். யோ கம்முனரியா, கணக்கு என்ன ஆச்சு? 105 ரூபா. கோல்டு பேலன்ஸ் எவ்வளோ? 500 ரூபா. 500 ஒரு 105 605. என்கிட்ட 5 ரூபாய்க்கு இது 600 ரூபா எடுப்பா. ஏ என்ன என்கிட்ட போய் கேட்க? நீ தானே எனக்கு வாங்கி கொடுத்த. தோடா கமிஷன் தான் கழிச்சுக்கப்பா. அப்ப சரி. இப்படி கோளாரா சொல்லணும்ல நம்ம கிட்ட. என்ன கலீஸ் பண்ற? ஏ என்ன வேணாமா? 2 ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா இந்தா இரியா. இவன் தானே என்கிட்ட கேட்டான், இவன்ட்ட தான் கொடுப்பேன். அப்பதான் கணக்கு சரியா வரும். விவரக்காரங்கடா மதுரைக்காரங்க. யாரு கிட்ட? வா போலாம். கூட்டாண்டா வந்துட்டோம், இறங்கு. வந்துட்டமா? ஆமா. அடேங்க அப்பா, எத்தண்டி வீடு? ஏ இது ஜமீன் அரண்மனையில பாதி இருக்கும் போல இருக்கே. இதுக்கு 2000 ரொம்ப சல்லிசா இருக்கே. ஹலோ பாஸ், வீட்ல யாரு? அங்க எங்கயா போற? இங்க வாயா. வீட்டை பாக்கத்தேன். அந்தாண்ட போனையா? வா. அந்த பக்கமா? ஆமா ஆமா. ஏ என்னையா வாசல்ல இம்புட்டு தூக்கி வச்சிருக்கானே, எப்படி உள்ள வருது? ஜன்னலியா அது? போட்டேனா? வாயா. அடேங்க அப்பா, பெருசா தாயா கட்டிருக்காங்க. என்னையா வீடு அங்க இருக்கு, நீ சந்திர கூட்டு வர்ற? அப்படியே சோத்தாங்கை பக்கமா போனா வா. சோத்தாங்கை பக்கமா? ஆமா. எது? தாயா. இதா? ஆமா ஆமா. இங்க கொண்டு வந்து வாழையை நட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு வாஸ்து கொச்சத்தாயா. நல்லா வச்சாங்கடா வாஸ்து. அப்படியே பீச்சாங்கை பக்கமா வலிச்சின்னு வா. பீச்சாங்கய்யா கையெல்லாம் வழுக்குத பேய். அப்ப நான் செருப்பை கட்டி கையில மாட்டிக்கோ. செருப்பை வேற கையில எடுக்கணுமா? வாழை கொலை தள்ளிரு போல இருக்கேடா. வா 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 வா. இது என்ன? சீக்கிரம் வாயா. புரியலையடா. ஐயோ அம்மா. ஐயா, ஐயா, ஐயா. கால்ல ஏதோ கவுக்குறடா. இப்ப எங்க போகணும்? இப்படிக்கா போகணும். நான் அங்க போகணும். இதான் ஷார்ட் ரூட். ஷார்ட் ஆமா. ரூட்டா? அப்ப இது வீடு இல்லையா? இது இல்லையா? டேய் மூதேங்களா, என்ன? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு? அதான் போயின்கிறான்ல, சும்மா குயின்கிறா. மூஞ்சா பாரு. ஏறி குதிச்சதும் இல்லாம எழுத்து வேற பேசுறியா? பொறுக்கி பாயல. என்ன பாஸ் மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறா? இன்னைக்கு என்ன வெண்டைக்காய் சாம்பாரா? ஏய் யார் தெரியுமில வந்திருக்கிறது? சிங்கம்பட்டி ஜமீனுமா. என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆம்பளை பையில மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறிய, மறுவாதி இல்ல உனக்கு? உனக்கு என்னடா மரியாதை? போறம்போக்கு. பாரு அம்மிக்கல்லு பறக்கும். என்னையா கிண்ணத்தால பாயிண்ட்லயே அடிக்கிறா? இன்னைக்கு அது கிண்ணம், அன்னைக்கு அண்டாவா? ஓ அண்டா ஆண்டாளுங்கிறது இவதானா? இவளேதான். அட பாவிகளா, ரூட்ட வா வா வா. மாத்திட்டீங்கடா. இறங்க பாத்து. சப்ப கலட்ற போகுது. என்னடா ஸ்கூல் போலையா? ஏய் கஸ்மாலா, காலங்காத்தால குச்சி வந்து படுத்துங்கறியா? உனிமா வாங்க வரம்பா. நைட் வர. மூஞ்ச பத்தியா? ஏகா. ஐயா. ஏகா வணக்கங்க. பாட்டிட்டு வந்திருக்கேன். பாத்துக்கப்பா, இவங்க தான் ஹவுஸ் ஓனர். அதான் ஹவுஸ். ரெண்டும் பழசா இருக்கு.
என்ன இது மாடு கட்டுற கொட்டாயை போய் வீடுங்கிறீங்க? ஐயா நீ குடுக்குற 2000 துட்டுக்கு இது பத்தாது. வந்துட்டாரு தோற. என்ன வா இவ்வளவு பெருசா நீளுதே? பேர் அகிலாண்டமா? அடச்சி ஊட்ட முதல்ல சுத்தி பாரு போ. உன்னை சுத்தி பார்க்க ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. ஏய் வெள்ளத்தோல பார்த்தா நூல் விடுவிய. வேலைய பாரு. புது வீடு வலது கால வச்சு உள்ள வா நைனா. வலது கால் வேற வைக்கிறாங்க. மெட்சலாவாத நான் கபாலி கலிலியே வா. நான் கடவுளாடா நீ? இங்க எல்லாருமே கடவுள் தான்டா. வா வா நம்ம போர்ஷனுக்கு போலாம். இதுல போர்ஷன் வேறயாடா? ஆமா. ஏய் சின்னமணி எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இன்சைட்ல அவுட் சைட் போக கூடாதுன்னு. இதுதான் சின்ன மணியாடா? வா வா ஊட்ட பார்க்கலாம். கபார் நல்லா ஊட்ட பாத்துக்கோண்ணா. இத்த கண்டுக்கணியா இத்தான் பாத்ரூமு, அந்தாண்ட பாய போட்டினா பெட்ரூமு, இந்தாண்ட அடுப்ப வச்சுனா கிச்சனு, இந்தாண்ட குத்த வச்சா அது கக்கூசா? ஹாய் நமிதா. புச்சா குடுத்துன வந்துக்கறாங்களா? நான் நமிதா ரெக்ஸோனா சோப்பா வாசனை சும்மா கும்முன்னு தூக்குதே. ஐயா ஐயே ஏய் என்ன இது? பாத்ரூம்னு சொன்ன படக்குன்னு பாதி நிர்வாணமா ஒரு பொம்பளை அங்கிருந்து எட்டி பாக்குது. அது வீட்டு பாத்ரூமு. நீ குடி வருஷம் நீ ஒரு தப்பா எட்டி பாத்துக்கோ. மாத்தி மாத்தி பாக்குறதுக்கு எதனா பாத்ரூமா பயாஸ்கோப்பாடா? எனக்கு இந்த வீடு பிடிக்கல. பஸ் இந்த மாதிரி பெருச்சாளி பொந்துல எவையா குடியிருப்பான்? சரோஜாக்கா சப்ப மேட்ரத்துக்கு இவ்வளவு பெருசா வர ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாட்ட. கையா வைக்க ஏண்டா என் ஊட்ட பார்த்தா பெருச்சாளி பொந்துன்னு சொல்ற? என்ன நீ ரொம்ப சவுண்ட குடுக்குற? எங்களுக்கு வீடு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்ல, கிளம்புறேன். நில்றா 1000 ரூபாய் துட்ட வச்சுட்டு போ. ஏய் கையாடு, நாங்க இதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்? இந்த ஊட்ட சுத்தி பாத்தில? ஆமா, பெரிய திருமண நாய்க்கர் மகால் மாதிரி தூண் தூணா வச்சு கட்டி வச்சிருக்க. இதுல சுத்தி வர பாக்குறாங்க. ரூபா கொடுக்காட்டி என்ன பண்ணுவ நீ? போலீஸ் கையில புடிச்சு கொடுப்பேன். போலீஸ் ஆட்டா? நாங்கெல்லாம் ஜெயிலே பிறந்தவங்க தெரியும்ல. ஆமா, என்னன்னு சொல்லி பிடிச்சு கொடுப்ப? என்னன்னு சொல்லியா? என்னடா இது? நைனா இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் கண்டுக்கிறியா? மெயின் பிக்சரா? பாத்தியா என்ன ரேப்பிங் பண்ணிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். ரேப்பா? ஏண்டா புரோக்கர் பிளான் பண்ணி பண்றதாடா இதெல்லாம்? சரோஜாக்கு ஆல்ரெடி மோசமான பார்ட்டி 3 மாசம் முழுகாம கீது. வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் நைனான்னு சொல்லிடும். பேசாம கேக்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டு குன்சா எஸ்கேப் ஆற வையப்பார். இப்படி பணிவா கேட்டா ஜமீன் கொடுக்கும்டா. நாங்கெல்லாம் ஈர மனசுக்காரங்கடா. இந்த துட்ட முதலையா கொடுத்திருந்தா ஒரு ஜாக்கெட்டாவது மிச்சமா இருக்கும். 1000 ரூபாய் தானே? ஆமா இந்த வச்சுக்கு. அப்ப நான் வரட்டுமா? நைனா என்ன 1000 ரூபாய் ரூல் இருக்கு கண்டுக்கிறியா? வேணாண்டா, 2000க்கே ஜாக்கெட்டு கிழியுது, இதுல 1000 வேறையா? சூப்பரா எனக்கு லேடி கெட்ட போட்டு விட்டு வீட்டு ஓனர்னு என்ன ஏமாத்துறீங்களாடா? நல்லா குடுக்குறாங்கடா சவுண்டு. தம்பி மேலூர் போறதுக்கு எந்த வண்டி ஏறணும்? மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான். போய்யா சின்ன பசங்களுக்கே வேலையை காணும். இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரமா? என்னங்க வீடு பிடிச்சிங்களா? பைத்தியம் பிடிக்காத ஒண்ணுதான் பாக்கி. அங்க ஒரு புரோக்கரினை கூட்டு போய் 5000 6000 8000 வீடுல காட்டினா அப்படி கடைசியில கமிஷன் அது இதுன்னு 2000 ரூபாய் புடிங்கிட்டு விட்டாமா. இந்த மீதி 8000 எண்ணிக்கை 2000 ரூபாய் போச்சா? என்னங்க இன்னும் நீங்க ஏமாளியாவே இருக்கீங்க? யாரு நாங்க ஏமாளியா? உன் புருஷன் உசாரடி. அதுக்கு தான் நானே என் சொந்த முயற்சியில ஒரு வீடு ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன், தெரியுமா? நிஜமாவா? ஆமா, சொல்றேன் கேளு. நான் பார்த்து வச்சிருக்கிற வீடு வெள்ளைக்காரன் கட்டின பில்டிங்கு. உங்க ஜமீன் அரமனையில கூட ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே கக்கூஸ்தேன். ஆனா நான் பார்த்திருக்க வீட்டுல ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா செப்பரேட்டா கட்டி விட்டுருக்காங்க. அது மட்டுமா, மேல 5 அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கு இருக்கு, 10 அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க. ஏன் குடிக்கிற தண்ணியில கூட கோல்டு வாட்டருக்கு தனி ஹாட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. இவ்வளவு ஏன் ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு துப்பாக்கி ஏந்திர போலீஸ் இருக்குது. எவ்வளவு சேஃப்டி! இவ்வளவு வசதியா? வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமேங்க. ஒன்னும் அதிகம் இல்ல. உனக்கு 3 ரூபாய், எனக்கு 3 ரூபாய், மொத்தம் 6 ரூபாய்க்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தா போதும். என்ன சொல்றீங்க? புரியலையா? நான் வீடுன்னு சொன்னது இந்த ரயில்வே ஸ்டேஷனை தான். இங்கேயே அப்படியே பட்டறைய போட்டுருவோமா? நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன சிக்கல்? கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன ஒரு மாதிரி நோங்குறாங்க? என்ன கேட்டா அங்க போய் கேளுங்க. ஐயா இது முதலுக்கே மோசமாச்சே. இப்ப போய் நான் எஸ் ஆகிட்டு வரேன் அவங்கள.
வர்றேன்டி வர்றேன். என்ன பாஸ் உங்க ட்ரெயின் வரலையா? உனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிற ஆமா. செம்ம ஐட்டம். எங்கிருந்து தள்ளிட்டு வந்த? தள்ளிட்டு வந்தனா? அதான்டா என்னைய தள்ளிட்டு வந்திருக்கு. எந்த ஊருப்பா? பழனி மலை அடிவாரம். நாட்டு கட்டை சும்மா நச்சுன்னு இருக்கும். ஆமா என்ன ரேட்டு? ரேட்டா நீ தான் பார்த்து சொல்ல. ஒரு 100-150 இருக்குமா? அவ்வளவுதானா? அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அது வராது. ஏன்? ஏன்னா ஏற்கனவே அது எனக்கு செட் ஆயிடுச்சுடா. ஜஸ்ட் மிஸ். செம பீஸ். பீஸா? அதை விட 2 அழகான நல்ல பீஸ் இருக்குது பாக்குறீங்களா? கூப்பிடு கூப்பிடு. மேடம் இங்க கொஞ்சம் வர்றது. என்னங்க இது பீஸ்னு சொல்லிட்டு பீஸியே கூப்பிடுறீங்க? நான் பீசின்னு தான்டா சொன்னேன். உங்க காதுல பீஸ்னு விழுந்துருக்கு. என்னையா பிரச்சனைங்க? என் பொண்டாட்டிக்கு இங்க இருந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. இங்க பாத்துட்டு இருக்கீங்களா நீங்க? இப்பெல்லாம் வேடிக்கை பாக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு இல்ல? ஏண்டா பொடிக்கு பாருங்க. எத்தனை வாட்டிடா சொல்றது? ஸ்டேஷன்ல வந்து பொறுக்காதீங்கன்னு அடுத்தவன் பொண்டாட்டி கேக்குதா? நட. போலீஸ் நல்லா தான் வேலை பாக்குது. அப்புறம் ஏன் அப்படி சொல்றாங்க? பிரதர் வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும். ஏன் உனக்கும் பிகர் வேணுமா? அதான் பக்கத்துலயே ஒரு ஆட்டுக்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி சார். அப்படியா? வணக்கம் சிஸ்டர். இருக்கட்டுங்க. நாங்களும் பொழப்புக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அப்படியா? நீங்க 5000 ரூபாயில ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அது எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க சார். 1 மாச வாடகையை உங்களுக்கு கமிஷனா கொடுத்துறோம். ஆமா. நீங்க எல்லாம் யாரு? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? குனியம்பட்டியில இருந்து வர்றோம். குனியம்பட்டியா? நான் சிங்கம்பட்டி சிங்கம்டா. என்னைய போய் வீட்டு புரோக்கர் வேலை பார்க்க சொல்றீங்க? போட போட போட. அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? அவன் என்ன புரோக்கர் வேலை பார்க்க சொல்றாடி. அந்த தொழில எந்த தப்பும் இல்ல. நேர்மையா உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம். இப்ப நீ என்னதான் செய்ய சொல்ற நீ? இவங்களுக்கு ஒரு வீட்டை காமிச்சு கமிஷனை வாங்குங்க. அப்படியா? சரி அவ சொன்னா நான் செய்வேன்ப்பா. ஓகே சார். ஓகே. வர்றியா? காட்டுட்டுமா அத? காட்டுங்க. இந்த அண்டாவை உருட்டிக்கிட்டு வா. என்ன குரலை வசத்துது? சார் போங்க சார். வா 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 நன்றிமா. வா. உள்ள பாத்தீங்களா எப்படி வீடு? செமத்தியா காட்டுனீங்க. சிங்காரம் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன். பேசினபடி 1 மாசம் வாடகை கமிஷன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? இந்த பக்கம் இருந்த ரோட்ட காங்கலையே. ஏய் நீ இப்படி வாடி. டேய் அப்பா இப்பதான் ரோடே நீங்க தெரியுது. போங்க. ஐயோ என்ன டச் பண்ணிட்டாருங்க. குத்திடுவேன் வாடி. அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாமா செல்லம். புதுசா குட்டுன வந்துக்கிறீங்களா? ஆமா. உங்களை பார்த்தா அஜித் மாதிரியே இருக்குது. அப்படியா? உன் பர்சன் எங்கிட்டு இருக்கு? போங்க நல்லா வெக்க. படுறாங்கடா வெக்க. டடா பின்னாடி இருந்து பார்க்க ஒரு மார்க்கமா தான் இருக்கா. பொன்னரசி என்னங்க? ஒண்ணும் இல்ல. ஏதோ நீ கொடுத்த ஐடியாவில நானும் கொஞ்சம் சொந்தமா சம்பாதிச்சு ஒரு வீட்டை பிடிச்சி அட்வான்ஸை கொடுத்து பாலையும் காய்ச்சியாச்சு. பாக்கி பணம் 2000 ரூபாய் பத்திரமா பாக்கெட்லயே இருக்குது. இன்னைக்கு நைட்டு பஸ்ஸை பிடிச்சோம்னு வச்சுக்கேன். நாளை காலையில சிங்கம்பட்டி போய் மாமா அத்தைய பார்த்து நம்ம சந்தோஷத்தை பங்கு போட்டு வந்துடலாமா? அங்கெல்லாம் இப்ப போக கூடாது. வேற எப்போ போலாங்குற? எதை எப்ப எப்படி செய்யணும்ங்கறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுபடி நீங்க செஞ்சா போதும். சரி. இனிமேல் இந்த சிங்கம்பட்டிங்கிற பேரே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டாளிங்களை நினைக்கிறது, அவங்களுக்கு போன் பண்றது, இந்த வேலையை கூட வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டா என்ன அடி பண்ணுவ? வச்சுக்கிட்டா என் மேல மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்திக்கிட்டு செத்துருவேன். மண்ணெண்ணெய் விக்கிற விலையில என்ன பேச்சு பேசுறா? ரேஷன் கார்டு இருக்கிறவனுக்கே கிடைக்க மாட்டேங்குது. நாம இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கிறோம். இனிமே அதை வாங்கி வேண்டாமா? பயமுறுத்தாத. இனிமே நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். ஓகேயா? ஓகே ஓகே. புதிங்கால இருந்து கும்முன்னு இருக்குது. அப்புறம் என்ன இல்ல, உன் பங்குக்கு நீ பாலை காய்ச்சிட்ட, என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன். நம்ம பங்குக்கு ஏதாவது மூச்சு விடக்கூடாது. என்ன பொன்னரசி இப்படி சொல்ற? முதல்ல உன் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துச்சு. அதைத்தான் நீ அபார்சன் பண்ணி கழிச்சு விட்ட. அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா? அப்புறம் எப்படி நம்ம வம்ச விருத்தி அவருக்கு? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வருங்க. அப்ப நானே சொல்லுவேன். அது வரைக்கும் நான் வாயில விரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதான். அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே அவ. ஒழுங்கு மரியாதையா 4 வீட்டுக்கு போய் நீங்க பிச்சை எடுக்கணுமா? இல்லைங்க, வீட்டு புரோக்கர் வேலையை பாருங்க. போங்க. போறேன், இப்பவே ஆரம்பிக்கிறேன். இவ்விடம் வீடுகள் மனைவிகள் வாங்க விற்க, வீடு மனை வாங்க விற்க அணுகவும் பழைய ஜமீன் கட்டடத்தில் பிரித்தெடுத்த பர்மா தேக்கு இவ்விடம் உள்ளது.